விட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகள் குறித்தான காணொளிகளையும் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். கடந்த முறை டாக்டர் ஹமீது ஹுசைன் கைதும் நமது கேள்விகளும் என்ற தலைப்பில் நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு வழக்கறிஞர் சவுக்கத் அவர்கள் நேயர்களுக்கு பதில்களை வழங்கினார். குறிப்பாக ஹிஸ்புத் தஹ்ரீக் அமைப்பினுடைய தோற்றம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி குறித்தும் அதனுடைய உலகளாவிய பரவல் குறித்தும் பல்வேறு வரலாற்று தரவுகளை நமக்கு வழங்கினார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளி அமைய இருக்கிறது. அட்வொகேட் சார், அஸ்ஸலாமு அலைக்கும். சார், நம்ம கடந்த காணொளி அதுல வீடியோல ஹிஸ்புத் தஹ்ரீக்குடைய அந்த குளோபல் இம்பேக்டை பற்றி நீங்கள் ஒரு லாங் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக சொன்னீங்க. இப்போ டாக்டர் ஹமீது ஹுசைன் அரெஸ்ட் அவங்க சார்பாக அவரை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறவங்க அவங்க வைக்கிற வாதம் என்ன அப்படின்னா, இந்த அவரோட தொடர்பு படுத்தப்படக்கூடிய இந்த ஹிஸ்புத் தஹ்ரீக் அமைப்பு அரபு தேசங்களில் அந்த ரெஜிம் சேஞ்ச், அதாவது ஆட்சி மாற்றங்களுக்காக மட்டும்தான் வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு இந்தியா அதுக்குடைய ரிலவன்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்ல வராங்கங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அந்த அமைப்பு உண்மையிலேயே அரபுலகத்தில் மட்டும் அந்த ஆட்சி மாற்றங்களுக்காண்டி அங்கே மட்டும்தான் வேலை செய்யுதாங்கிறத சுருக்கமாக எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்களேன். சரி, அரபுலகத்துல மட்டும் அவங்க பண்றாங்கன்னா, இப்ப அது ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷனா இருந்ததுன்னா, அது ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன், லெஜிட்டிமேட் ஆர்கனைசேஷன். அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பாத் பார்ட்டிங்கள, பாத் பார்ட்டியோட பிரான்சஸ் இருக்கலாம், இல்ல பிஎல்ஓட பிரான்சஸ் இங்க இருக்கலாம். அந்த மாதிரி இந்த அமைப்பு கிடையாது. இந்த அமைப்பு வயலன்ஸ் தான் சொல்லுது. இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, யாரு டெமோக்ரஸி ஜனநாயகத்தை ஏத்துக்க இல்லையோ அவங்க முஸ்லீம்கள் கிடையாது, தக்ஃபீர். யார் செக்யூலர் லாஸ், மதச்சார்பின் பற்ற லாஸ் நம்ம ஏத்துக்கிறோமோ அவங்க இஸ்லாத்தை விட்டு காரிஜ் ஆயிட்டாங்க. அதனால அவங்க லைபிள் டு பி கில்ட் அந்த கான்செப்ட்ல தானே இருக்காங்க அவங்க. ஹிஸ்புத் தஹ்ரீரோட கான்செப்ட் இதை ஜனநாயகத்தை ஏத்துக்கிட்டவங்க வாழ தகுதியற்றவங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா, அது சொல்றாங்களே. நான் மட்டும் சொல்லல, அங்க இருக்கிறவங்க மட்டும் சொல்லல. ஹிஸ்புத் தஹ்ரீர் லண்டன், யூகே, அப்புறமா ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க மட்டும் சொல்லல. இங்க இருக்கிறவங்களும் நம்ம யார பத்தி விவாதிக்கிறோமோ அவரும் தானே சொல்லியிருக்காரு. சோ இது ஒரு ஒஃபென்ஸ் ஆகுமா இல்லையா? அங்க ஆட்சி மாற்றங்கள் நீங்க கான்ஸ்டிடியூஷனலா ஃபைட் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தீங்கன்னா ஓகே. அங்கே ஒரு ராணுவ புரட்சி இல்ல இன்சர்ஜென்சியால நீங்க மாத்துறீங்கன்னா அந்த பார்ட்டி இங்க ஒரு ஒஃபென்ஸ் பண்ணது இல்லையா? கமிட்டிங் a terror act இன்னொரு நாட்டுல பண்ணா, பேஜிங் வார் அகேன்ஸ்ட் a friendly Asiatic countryன்னு ஐபிசி சட்டத்துல இருக்கு. அது வரை பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. இட்ஸ் an offense. அங்க நீங்க அட்வொகேட் பண்றோம், அங்க எல்லாரையும் எக்ஸ்டர்மினேட் பண்ணுங்க, எல்லாரையும் கொலை பண்ணுங்கன்னு நாங்க அட்வொகேட் பண்ணா, இங்க அதுக்கு அதோட இம்பாக்ட் இருக்காதுங்க. நாங்க சொல்றோம் எங்களை பெர்மிட் பண்ணுங்கன்னு சொன்னா பெர்மிட் பண்ணுமா? கவர்மெண்ட் லா பெர்மிட் பண்ணுதா? இல்லையே, லா பெர்மிட் பண்ணலையே. லா சேஸ் இட் இஸ் an offense. Depredation of a foreign territory எல்லாமே இருக்கு ஐபிசில. offenses against the stateல எல்லாமே வருது. இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ்ல நான் பிலீவர்ஸ் கொல்லுங்கன்னு எந்த இடத்துலயும் அவர் பேசுற மாதிரி எந்த தகவல் இல்லையே ஹமீது ஹுசைன். இல்ல, நான் பிலீவர்ஸ் கொல்லுங்கன்னு இல்ல, டெமோக்ரஸியை ஏத்துக்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ன சொல்லுது? டெமோக்ரஸியை ஏத்துக்கிறவன் முஸ்லீம் கிடையாதுன்னு சொல்லுது. இவர் டெமோக்ரஸியை நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு தான் பேசியிருக்காரு. ஆல்மோஸ்ட் சேம் தானே, என்ன வித்தியாசம் இருக்கு? சாக் அண்ட் சீஸ் என்ன வித்தியாசம் இருக்கு? சொல்லாம சொல்றதுதான். அத பத்தி அது எங்கெங்க பேசியிருக்காருன்னு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நான் சொல்றேன். வேணுமா? ரெஃபரன்ஸ் வேணுமா? என்னென்ன பேசியிருக்காருன்னு. ஹிஸ்புத் தஹ்ரீர் மிலிட்டரி ஹெல்ப் வாங்கணும் அப்படின்னு ஹிஸ்புத் தஹ்ரீர் சொல்றாங்க. அண்டைய நாட்டுல இருக்கிற முஸ்லீம் நாடு இருந்தாலும் முஸ்லீம் ஆர்மிஸ் கிட்ட ஹெல்ப் வாங்கலாம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஹிஸ்டரியில ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் பேர் ஷா வலியுல்லா. ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற அஹமத் ஷா அப்தி அலியை கொண்டு இங்க இருக்கிற மராத்தா எம்பையரை பிடிச்சிடுங்க, இவங்க முஸ்லீம்களோட எதிரி, முஸ்லீம்களை இந்துக்களை நெருக்கணும், நொறுக்கிதான் வாழணும், வாழ வைக்கணும், நம்ம தான் வாழணும், நம்ம தான் மேலோங்கி இருக்கணும்னு சொல்லி அவர் கூப்பிட்டு 3வது பானிபட் போர் நடக்குது. அதுக்கு கூப்பிட்டுட்டு வந்த
அதுக்கு வந்து வழி வகுத்து கொடுத்த ஷா வலி உள்ளவர் வந்து பாராட்டி தான் பேசியிருக்காரு. இது என்ன, இதுக்கு ஊவாட்டா என்ன என்ன அர்த்தம்? அது நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா நான் கருத்து சொல்ல விரும்பல. ஓகே, இப்போ ரெண்டாவது வந்து என்னன்னா, அவங்க தரப்பு, அவருடைய டிஃபென்ஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய கலாச்சார மீட்சிக்கான பிரச்சாரங்களை தான் டாக்டர் ஹமீது ஹுசைன் முன்னெடுத்தாரு. அதாவது இஸ்லாமிக் வேல்யூஸ் வந்து அடிபட்டு போயிட்டு இருக்கு, மற்ற அனாச்சாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருகிட்டு வருது, அதை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பிரச்சாரங்களை தான் அவர் முன்னெடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது அது ஓகே, அப்படி அதை சரி, அது நம்ம கேட்போமே அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு. ஒரு வீடியோல, அதோட வீடியோ லிங்க் கூட இருக்கு. டெமோக்ரஸி இஸ்லாத்துக்கு நேர் விரோதம், மைனாரிட்டிஸ்க்கு கூட டெமோக்ரஸி விரோதம், ஓட்டிங் பண்ணணுமா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்புறமா வந்து யார் வந்து தேசியவாதத்தையும் பேட்ரியாட்டிசம் சப்போர்ட் பண்றாங்களோ செய்யறாங்களோ அவங்க முஸ்லீம் கிடையாது. A Muslim can be patriotic only towards Islam. தேசிய நாட்டுப்பற்று என்று யாரு, நாட்டுப்பற்றுன்றது இஸ்லாத்துக்கு விரோதம். ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் இஸ்லாத்துக்கு தான் இஸ்லாத்தின் மீது தான் பற்று இருக்கணுமே தவிர நாட்டுப்பற்று இருக்கக்கூடாது, தேசியவாதம் இருக்கக்கூடாது. ஓகே, நாம தெரிஞ்சுக்கிட்ட இஸ்லாம். அப்புறமா வந்து ஷாவலி அவலாவும் ஷேக் அஹமத் சிர்ஹிந்தி வந்து அவங்கள வந்து பாராட்டி பேசியிருக்காரு. என்ன, அப்புறமா வந்து ரெண்டாவது வந்து எனக்கு நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு முன்னாடி நீங்க ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. இப்ப அதோட கேள்வி என்னன்னா, இவர் வந்து ISIS-க்கு எதிரான பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கிறது அவங்க தரப்பு வாதம். ஆனா நீங்க பேசும்போது ஒரு இடத்துல சொன்னீங்க, லாஸ்ட் போன காணொலியில ISIS உடைய கருத்தை ஒட்டி தான் HUT இருந்துங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து, சரியா? அது நான் சொல்றது? ஆமா 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 அப்படி. அது இப்போ எப்படி இருக்குன்னா, HT-ல வந்து 2 பிரேக்கப் ஆயிருக்கு. ஒரு பிரேக்கப் இஸ் ஆன்டி எர்துகான், இன்னொன்னு ப்ரோ எர்துகான். எர்துகான் சாதகமானது, எதிரானது, பாதகமானதா இருந்தது. எர்துகானுக்கு வந்து எர்துகான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல்ரெடி அங்க இருக்கிற கோர்ட் வந்து இந்த அமைப்பு வந்து இல்லீகல் சொல்லிட்டாங்க. எர்துகான் என்ன பண்ணாரு, இந்த கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டை வச்சு அது பேன் பண்ண முடியாது, இல்லீகல் கிடையாது, இதை வந்து பேன் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அந்த பேனை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து எர்துகான் கேவ் ஃப்ரீ ரீன் டு ஹிஸ்புத் தஹ்ரீர் வந்து ரொம்ப கிளியரா அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க. எர்துகான், தட் இஸ் டர்க்கில கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்து 2017 இந்த பேன் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. அன்னில இருந்து இது வரைக்கும் ஒரு செக்ஷன் வந்து இவருக்கு சப்போர்ட்டா இருக்கு, இன்னொரு செக்ஷன் இவருக்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஏன்னா இவங்க சப்போர்ட் பண்ண ISIS டர்க்கி திருப்பி வந்து எதிர்க்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியுமே, தபிக்ல வந்து ஒரு பெரிய போர் நடக்க போகுதுதான் இவங்க ஏமாத்தி எல்லாரையும் ஆள் சேர்த்துட்டு இருந்தாங்க. தபிக்ல வந்து ஒரு பெரிய போர் வரும், அப்போ வந்து உலகம் அழிஞ்சிடும். அது வந்து அந்த தபிக்ல ஒரு போருக்கு எல்லாம் வாங்க, தபிக்ல வந்து ஒரு போருக்கு தயாராக தான் அவங்களுடைய இது மேக்சின் பேரே தபிக் தான், தபிக் ISIS. அந்த தபிக் எங்க இருக்குன்னா சிரியால ஒரு இடத்துல இருக்கு. எர்தோகான் வந்து 2016-17 வந்து அலப்போ வந்து சிரியன் போர்சஸ், ரஷ்யன் போர்சஸ் அதை வந்து கைப்பற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா ரஷ்யாவுக்கும் டர்க்கிக்கு சில ப்ராப்ளம்ஸ் வருது, டர்க்கிக்கும் யுஎஸ்க்கு சில ப்ராப்ளம் வருது. டர்க்கி வந்து ரஷ்யன் S-400 எல்லாம் வாங்குறாங்க, நேட்டோ பவரா இருந்து கூட. அப்புறம் அவங்களுக்கு கூட ஒரு உடன்படிக்கை வருது. இவர் என்ன பண்றாரு, எர்தோகான் ஆபரேஷன் யூஃப்ரேட்டிஸ் ஷீல்டுன்னு ஒரு ஆபரேஷன் போட்டு எந்த இடம் இவங்க தபிக்குன்னு சொன்னாங்களோ அந்த தபிக் மேலேயே படையெடுக்கிறார். வித் ஹிஸ்புத் தஹ்ரீர் குரூப், ரம்ப் ISIS-ல இருந்து பிரிஞ்சு போனவங்க, அப்புறம் இவரு சில போர்சஸ் எல்லாம் ISIS-ல இருந்து எடுத்துட்டாரு. அந்த இதெல்லாம் அவங்க அந்த குரூப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆபரேஷன் யூஃப்ரேட்டிஸ் ஷீல்டு டர்க்கிஷ் ஆர்மி ஒண்ணு பண்ணிச்சு. தபிக்ல போனாங்க அவங்க. தபிக்ல போனா இந்த ISIS எங்க ஓடிச்சுன்னு தெரியல. எல்லாம் உள்ள ரோடு மார்க்ல எல்லாம் என்ன போட்டுட்டாங்கன்னா, தபிக் போஸ்ட்போன் சொல்லி எழுதி வச்சுட்டே ஓடலாம் ISIS. சோ இதுல இருந்து இது எவ்வளவு பெரிய பொய் இது உருவாக்குனது நேட்டோன்றது தெரிய வருது. நான் இது ஏன் சொல்றேன்னா, சில போட்டோஸ் எல்லாம் எனக்கு வந்தது. அந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ISIS யூஸ் பண்ண எல்லா வெப்பன்ஸும்
அதுல ஐஎஸ்ஐஎஸ் பிளாக் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அரைகுறையா பெயிண்ட் அடிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க இந்த ஆபரேஷனுக்கு அகேன்ஸ்ட் ஐஎஸ்ஐஎஸ். சோ ஐஎஸ்ஐஎஸ் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. என்ன என்ன சொல்லியிருக்காங்க, டபிக் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு. இது எவ்வளவு கேவலம். எத்தனை பேரை ஊர்ல இந்தியா உலகம் முழுக்கும் இருக்கிற முஸ்லீம்களை ஏமாத்தி மூல செலவு பண்ணி தபிக்ல வந்து கிறிஸ்டியன் குரூசேடர்ஸ்க்கு எல்லாம் அழிவு வரும், எல்லாம் வாங்கன்னு சொல்லி அந்த அந்த ஊருக்குள்ளேயே வந்து டர்க்கிஷ் ஆர்மி வந்த உடனே இவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. தபிக் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பெரிய போர்ஸ், நேட்டோ மாதிரி ஒரு போர்ஸ் வந்து இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. இந்த ஸ்டோரிஸ கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது யாரு? ஹிஸ்புத் தஹ்ரீர் மாதிரி யங்ஸ்டர்ஸ், மிஸ்கைடட் ஃபெலோஸ். ஓகே, இப்போ முக்கியமான ஒரு கேள்வி அவர் வந்து சொல்ற விஷயம், தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் இந்த ஒட்டமன் கிலாஃபத், உதுமானிய கிலாஃபத்தை வந்து ஆதரிச்சிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவர் ஒரு இதுல சொல்றாரு, அந்த முகமது அலி, சவுகத் அலி ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு சிங்கங்கள் இருக்கு அந்த மாதிரி சொல்றாரு. உண்மையிலேயே அப்போ வந்து நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், மேபி இந்த ஹெச்யூடியை தாண்டின ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இது அவங்க வெளிப்படுத்துறாங்க. உண்மையிலேயே மகாத்மா காந்தி வந்து ஒட்டமன் கிலாஃபத்தை வந்து ஆதரிச்சாரா? ஒட்டமான் கிலாஃபத்தை ஆதரிக்கல, அது ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. ஏன்னா வேர்ல்ட் வார் 2ல வந்து ஜெர்மனியோட போனாங்க, ஆக்சிஸ் பவர்ஸ், அவங்க தோத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து வின்னிங் பவர்ஸ் எல்லாம் அந்த ஆல்ரெடி அக்கார்ட்ல இருந்தது, பிரிட்டனுக்கும் பிரான்ஸ்க்குலாம் இருந்தது. இவங்களை தோக்கடிச்சுட்டா அது எப்படி ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்றது அப்படின்ற ஒரு பிளான் எல்லாம் இருந்தது. 1919ல உங்களுக்கு தெரியும், இந்த வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1919ல கிரீஸ்க்கும் டர்க்கிக்கு எல்லாம் ப்ராப்ளம் வந்தது. சோ எல்லாமே என்ன சொன்னாங்களா, கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்த டர்க்கியை வந்து பார்ட்டிஷன் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி பிரிட்டன் ஒரு பார்ட் போயிடும், பிரான்ஸ்க்கு ஒரு பார்ட் போயிடும்ன்றது தீர்மானிக்கப்பட்டது. அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன், சைக்ஸ் அக்கார்ட், அதுல எல்லாம் ஆல்ரெடி அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க அந்த இஷ்யூஸ் எல்லாம். சோ அது என்னன்னா டிஸ்மெம்பர்மெண்ட் ஆஃப் டர்க்கி தான். அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியால ஒரு மூவ்மெண்ட் ஒன்று நடந்தது. அந்த நேரத்துல வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டும் வந்துட்டு இருந்தது. தென் 1917ல லக்னோ பேக்ட், முஸ்லீம் லீகும் காங்கிரஸ் ஒரு உடன்படிக்கை போட்டாங்க. அதுக்கு ஷௌகத் அலி பிரதர்ஸ் வந்து இந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1919ல this movement was started. இந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது கான்செப்ட் வாஸ் டிஸ்மெம்பர் ஆஃப் டர்க்கி நடக்கக்கூடாது, முஸ்லிம்ஸோட சென்டிமெண்ட் ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் ஒன்று நடந்தது. தென் அது லெட் டு சோ மெனி ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால அது கைவிடப்பட்டதுன்னு வைங்க. தென் 1924ல 23ல அந்த கிலாஃபத் ஆட்சியை வந்து டர்க்கிஷ் பார்லிமெண்ட்டை ரத்து பண்ணிடுச்சு. ஸோ இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஹிஸ்புத் தஹ்ரீர் வந்து இந்த ஒட்டமான் பத்தி என்ன சொல்றாங்க, இந்த ஒட்டமான் பத்தி பட்டேலே சொல்லியிருக்காரு, இந்த ஒட்டமான்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள், இவங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணவங்க, இவங்க வந்து செக்குலர் லாஸ் எல்லாம் வந்து இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதனால வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய இஸ்லாமிக் டர்க்கிஷ் கிலாஃபத்தை வந்து ஒரு இஸ்லாமிக் கிலாஃபத்தா சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி இன்னொரு விஷயம் என்ன நம்ம பாக்கணும்னா, டர்க்கிஷ் கிலாஃபத் வந்து இவங்க சொல்ற மாதிரி கிலாஃபத் வந்த பிறகு, தட் இஸ் பழைய டர்க்கியை பத்தி பேசல, மாடர்ன் டே டர்க்கி, வேர்ல்டு வார்க்கு முன்னாடி, டூரிங் த வேர்ல்டு வார் நான் பேசுறேன். இவங்க கான்செப்ட் என்னன்னா, ஒரு டர்க்கி ஒரு கிலாஃபத் வந்துச்சுன்னா அந்த கிலாஃபத் வந்து உலகத்துக்கு எல்லாம் வந்து தாவா கொடுக்கணும், தாவா அவங்க ஏத்துக்கலன்னா அவங்களோட பல படை இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த டர்க்கி ஒட்டமான் கிலாஃபத் அப்படி இருந்ததா? 1914ல வார் வந்தது, அவங்க அலை யாரு? ஜெர்மனி, ஒரு கிறிஸ்டின் தானே. இவங்க சொல்ற மாதிரி இவங்களோட கான்செப்ட்ல இருக்கிற கிலாஃபத் அது கிடையாது. ஒண்ணு சரி, கிலாஃபத் மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு முக்கியமான ஆளு, ஒரு பெரிய ஜாம்பவான் வந்து டாக்டர் ஹக்கீம் அஜ்மல் கான். ஹக்கீம் அஜ்மல் கான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஹக்கீம் அஜ்மல் கான் வந்து நாட் ஒன்லி கிலாஃபத் மூவ்மெண்ட்ல ஒரு பெரிய தலைவராகவும் அதுக்கு பிரசிடென்சி ஏத்துக்கிட்ட ஆள் மட்டும் கிடையாது, அவர் காங்கிரஸ்க்கு ஒரு பிரசிடென்சி ஏத்துக்கிட்டாரு, அவர் வந்து முஸ்லீம் லீக் பிரசிடென்சி ஏத்திருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்லி ஹிந்து மகாசபாவுடைய செஷனோட பிரசிடென்சியை கூட ஏத்திருக்காரு. சோ இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்க. இந்த மாதிரி ஆளுங்க நீங்க சொல்றீங்களே காந்திஜி சொன்ன, சரி ஹக்கீம் அஜ்மல் கான் மாதிரியா நீங்க இருக்கிறீங்க, எல்லா ஹிந்து முஸ்லிம்ஸ ஒன்னா ஆக்கி
அப்படியே இருக்கிறீங்க இல்லையே. உங்களோட கான்செப்ட எங்களோட கிலாஃபத் வந்துச்சுன்னா தாவா கொடுப்போம், ஏத்துக்கலாம் போரிடுவோம் தானே நீங்க சொல்றீங்க. சோ இந்த கிலாஃபத் தான் வந்து காந்தி ஆதரிச்சாரா? காந்தி ஆதரிச்ச கிலாஃபத் இதுதானா? இல்ல இல்ல நீங்க வந்து இதுதான் கிலாஃபத்துன்னு நீங்க சொல்றீங்களா? இல்லையே. உங்களுடைய ஹிஸ்புத் தஹ்ரீரோட புக்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க இவங்களை சின்ஃபுல் தானே எழுதிருக்கீங்க. இவங்க வந்து கேடு கட்டவனுங்க, இவங்க வந்து பெரிய நரகவாதிகள், இவங்க வந்து ரொம்ப ரொம்ப பேர் ரொம்ப தப்பு பண்ணிருக்காங்க அப்படிதானே நீங்க எழுதிருக்கீங்க ஹிஸ்புத் தஹ்ரீர்ல. நீங்க வந்து அதை வந்து நாங்க வந்து முழுசா வந்து இவங்களுடைய கான்செப்டை நாங்க ஏத்துக்கணும்னு நீங்க சொல்லவே இல்லையா? இதுதான் உண்மையான கிலாஃபத் ஆட்சின்னு கூட நீங்க சொல்லலையே. யூ ஹேவ் கண்டெம் them. திருப்பி எப்படி நீங்க அந்த கிலாஃபத்தை இந்த கிலாஃபத்தை நாங்க ஆதரிக்கிறோம்னா உங்க கிலாஃபத் அதான். உங்க கிலாஃபத் வந்து ஹக்கீம் அஜ்மல் கானோட கிலாஃபத் தான். ஹக்கீம் அஜ்மல் கான் வந்து இந்து மகாசபாவோட ஒரு செஷனோட பிரசிடென்ட் இருந்தாரு. இந்து முஸ்லிம்ஸும் ஒண்ணு ஆக்குனாரு. நீங்க அந்த மாதிரியா? நீங்க அந்த மாதிரி பண்ண போறீங்களா? இல்ல வந்து உங்களோட கிலாஃபத் வந்து வெறும் வந்து நாங்க தாவா தான் பண்ணுவோம், நாங்க வந்து இந்த கிலாஃபத் ஆனதுக்கு அப்புறமா நாங்க ஹிந்துஸ் இல்ல வந்து நான் முஸ்லிம்ஸ்க்கு வந்து படையெடுத்து ஜிஹாத் செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்போதான் நீங்க அந்த கிலாஃபத்துக்கு வருவீங்க. காந்தி ஆதரிச்ச கிலாஃபத் உங்க கிலாஃபத்தா? அது நீங்க ப்ரூவ் பண்ணுங்களேன். காந்தி ஆதரிச்ச கிலாஃபத் நாங்க தான் அப்படின்னு. அது உங்களால சொல்லவே முடியாத. சோ ஓகே. அடுத்து வந்து என்னன்னா, சட்டம் இயற்றும் அதிகாரம் மனிதனுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஷரியாவுடைய சாராம்சம். அதைத்தான் அவர் வலியுறுத்தினாரு அப்படிங்கிறாங்க. எஸ். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது சப்வர்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி இல்லையா? சப்வர்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இல்லையா? இது இருக்கா இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனது யாருங்க? கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனது வந்து நம்ம எல்லாமே சேர்ந்து இருக்கிறோம் இல்லையா? எத்தனை முஸ்லீம் மெம்பர்ஸ் இருந்தாங்க அந்த கான்ஸ்டிடியூட் அசம்பிளில? அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த கான்ஸ்டிடியூஷன். எனக்கு தெரிஞ்சு 73 மெம்பர்ஸ் இருந்தாங்க. பார்ட்டிஷனுக்கு அப்புறமா எத்தனை மெம்பர்ஸ் இருந்துட்டாங்க இந்தியால? அதுல யாரு முகமது சாதுல்லா இல்லையா? அதுல கான்ஸ்டிடியூஷன் இதுல கமிட்டியில எல்லாமே இருந்தாங்க இல்லையா? இந்த இந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனது. அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு வேல்யூவே இல்லையா? வந்து முஸ்லீம்களும் சேர்ந்து உருவாக்கணும் இல்ல, மனிதன் உருவாக்குனாலே அதுக்கு மனிதன் அதுதான் நம்ம மனிதர் தான். சரி, அப்படிதான் வச்சுப்போம். அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்துஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சேர்ந்து மனிதர்களா சேர்ந்து உருவாக்குன கான்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் மேல நம்பிக்கை இருக்கா? இல்ல இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து ஒழிக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? அதான் நீங்க சொல்றீங்க. அதுக்கு தானே வரேன். அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனை நீங்க ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்க வந்து சப்வர்ட் பண்ணணும்னு நினைச்சா, கான்ஸ்டிடியூஷனே சப்வர்ட் பண்ணணும்னு நினைச்சா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் கிடைக்குமா உங்களுக்கு? அதான் ஐபிசி இதான் கோட், இதான் இந்தியன் கிரிமினல் லா அதான் சொல்லுதான். நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து ஒழிக்கணும்னு நீங்க தாராளமா சொல்லலாம், டெமோக்ரஸியை ஒழிக்கணும்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாமா? இது வந்து இது ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி ப்ரூவன் உங்களுடைய ட்ராக் இருக்குல்ல, சிரியாலையும் லிபியாலையும் லெபனான்லயும் மத்த ரஷ்யா சென்ட்ரல் ஏசியால உங்க ட்ராக்ஸ் ப்ரூவன். உங்களை பேன் பண்ணிருக்காங்க உங்க ஐடியாலஜிய. ரஷ்யா பேன் பண்ணிருக்கு. ஈவன் பாகிஸ்தான் 2003 உங்களை நீங்க HT has been banned by பாகிஸ்தான். ஏன் முஷரஃபோட மர்டர்ல அவனுக்கு வந்து ஒரு சஸ்பிஷன் இருந்தது, HT was involved. பங்களாதேஷ் மிலிட்டரியில வந்து உள்ள பூந்து மிலிட்டரி கூ பண்ண பார்த்தாங்க, பங்களாதேஷ் பேன் பண்ணிருக்கு. இது பேன், இந்த ஆர்கனைசேஷன் பேன் பண்ணாத ஒரே கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது வந்து புரிஞ்சுக்கங்க. பிரிட்டன் கூட 2024 ஜனவரியில பேன் பண்ணிட்டான் ரேஸ் ரைட்ஸ் வந்ததுனால. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இது வரைக்கும் பேன் பண்ணல. இந்தியாவும் பண்ணலையா? இல்ல, இந்தியா பண்ண வேண்டியது தேவையில்லைன்னா இந்தியா வந்து இவங்களை அஃபிலியேட்னு சொல்றோம். இந்தியாவில வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஃபுல் ஃபிளெஜ் ஆர்கனைசேஷனா இல்ல, வெறும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷனா இருக்கு. ஒரு ஆபீஸ் போட்டோ ஹிஸ்புத் தஹ்ரீர் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியும் இந்தியால இல்ல, யுஎஸ்ல இருக்காங்க, யூகேல இருக்காங்க. யூகேல பேன் ஆகி 6 மாசம், எவ்வளவு நாள், 8 மாசம் கூட ஆகல. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இது வரைக்கும் ஆர்கனைசேஷனலாவே பேன் இல்ல. இங்க வந்து ஆர்கனைசேஷனா நீங்க வந்து யூ கேனாட் ஃபங்க்ஷன் பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி உங்களை வந்து பேன் பண்ணிருக்கோம். எப்படி பேன் பண்ணிருக்கோம்னா, நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பேன் பண்ண ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் யுஏபில பேன்ட். நாட் ஒன்லி ஆர்கனைசேஷன், அஃபிலியேட்ஸ் கூட. நீங்க ஆல்ரெடி அஃபிலியேட். உங்களை பத்தி ரஷ்யா செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து ரஷ்யன் அம்பாசிடர், யுஎன் ரஷ்யன் அம்பாசிடர் உங்களை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. IHH HT வந்து எந்த மாதிரி டெரர் ஆர்கனைசேஷன் சொல்லி உங்களை பத்தி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அது வந்து ஆல்
வேர்ல்ட்ல வந்து அது யுஎன்ல வந்து அது பேன் ஆக வேண்டிய ஆர்கனைசேஷன்ஸ் பேன் ஆகல, பட் அஃபிலியேட்டட் எதர் வித் ஐஎஸ்ஐஎஸ் ஆர் வித் அல் காய்தா. யூஆர் ஆல்ரெடி அஃபிலியேட்டட். அந்த அஃபிலியேட்ஸை வந்து பேன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்தியன் கவர்மெண்ட். ஏன்னா ஆல்ரெடி அஃபிலியேட்ஸ் ஆர் பேன்ட் அண்டர் யுஏபிஏ. ஓகே, அவங்களுடைய எனி மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டும். ஓகே. இப்போ அவர் வந்து சொன்னதுல முக்கியமான விஷயம் வந்து அது நானும் கேட்டேன், தேர்தலில் வாக்களிப்பது கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை அவர் ஸ்ட்ராங்கா வலியுறுத்தினார். அது அவர் கைது ஆறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது நம்ம லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நேரத்தில் அவர் பேசினார். அது அந்த வீடியோவை நானே பார்த்துருக்கேன். இப்போ வந்து அதை அவர் சொல்லும்போது வந்து அவங்க அதை பற்றி எடுத்து சொல்கிறவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவருடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு. சார் நீங்க வந்து அதை மட்டும் சொல்லலையே, வெறும் ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா, இப்போ அதுக்கு முன்னாடியே நான் அவர் என்னென்ன பேசினாருன்னு சொல்லிட்டேன். அதை வந்து கான்செப்டுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனே வந்து நீங்க வந்து சப்வர்ட் பண்றதுக்காக, அதோட மதிப்பு குறைக்கிறதுக்காக சப்வர்ட் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பேசி இருக்கிறீங்க அதெல்லாம் பாருங்க. மெஜாரிட்டி ரூல்லாம் என்ன? மெஜாரிட்டி பீர்லாம் முஸ்லிம்களை அழிக்கிறது தான். டெமோக்ரஸி தான் என்ன? முஸ்லிம்களை அழிக்கிறது தான். அப்படி எல்லாம் பேசியிருக்கீங்க. நீங்க ஏதோ சரி ஓட் போடாதீங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய இது கிடையாது. நோட்டா கூட போடுறோம், பிகாஸ் நோட்டா கூட யூ ஹேவ் ரைட் டு சே நோட்டா போடுங்க அப்படின்னு. அதை நான் சொல்லல. இங்க சப்வர்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி இருக்கு. மைண்ட் செட் என்ன இருக்கு? மைண்ட் செட் வந்து நீங்க வெறும் ஓட் போடாதீங்க சொன்னா அது ஒரு மைண்ட் செட் இல்லையே. அதோட கூட இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் அதான் சொன்னாரு, மத்ததெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க சார்? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிலாஃபத் என்ன? ஃபெயிலியர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. ஓகே, டெமோக்ரஸியை நம்ப கூடாது என்ன? இதுல என்ன? அப்புறமா ஷாவலி விழாவை பத்தி பாராட்டி பேசுறது, இது எங்க காட்டுது? நீங்க எப்படி ஷாவலி விழா வந்து ஃபாரினரை கூப்பிட்டு இங்க வந்து ஹிந்துஸ ஒழிக்கணும்னு சொன்னாரோ, அதே மாதிரிதான் நீங்க உங்களோட ஹிஸ்புல் தெஹ்ரீரோட இது அப்படிதானே. முஸ்லீம் ஆர்மியை நீங்க கூப்பிட்டு உங்களால அப்படி கால் முஸ்லீம் ஆர்மி டு ஹெல்ப் யூ, அந்த கான்செப்ட் தானே. கான்செப்ட் ஆஃப் மிலிட்டரி கூ அதானே. நீங்க அந்த இதுல தானே போயிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆங்கிள் அப்படிதானே இருக்கு. வேற அவரை பத்தி எல்லாம் நீங்க இங்க இப்ப ஏன் வந்து உங்களுடைய இதுல வந்து சொல்றீங்க? இது கஸ்வத்துல் ஹிந்த் ஐடியாலஜி தானே இது. இப்போ அவங்களுடைய முக்கியமான டிஃபென்ஸா இருக்குன்னா, அவருடைய ஸ்பீச்ல வந்து எத்தனையோ ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. அதுல ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் எடுத்துட்டு அதுல வந்து அதுக்கு எதிராக வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கிற ஒரு டிஃபென்ஸ் அவங்க வைக்கிறாங்க. சார் நீங்க வந்து ஒரு 2 மணி நேரம் பேசலாம். 2 மணி நேரத்துல நல்லா பேசிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஸ்பீச்சை வச்சுட்டு ஐயோ எப்படிங்க கேஸ் போடலாம் அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு. இத்தனை எனி லாஜிக்? நீங்க பேசுனது இஸ் an offense or not, அத பத்தி மட்டும் அவங்க சொல்லட்டும். இல்ல இது பேசுனது அஃபென்ஸ் இல்ல, இது தவறா ஒரு மக்கள் வந்து தவறா, போலீஸ் வந்து தவறா புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். என்ன தவறா புரிஞ்சுட்டாங்க? நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்குங்க. எதுவுமே வந்து தவறா புரியுற மாதிரி இல்ல. யார் கேட்டாலும் ஓட்டு போடக்கூடாதுன்றது மட்டும் கிடையாது. டெமோக்ரஸி இருந்தா ஆன்டி இஸ்லாம், டெமோக்ரஸினா முஸ்லிம்களுக்கு எதிரிதான், மைனாரிட்டிக்கு எதிரிதான். அது வழியில அங்க கொண்டு போயிட்டு அவங்கள வந்து யங்ஸ்டர்ஸை புஷ் பண்ணி கிலாஃபத் தான் ஒரே ஒரு இது வழி, கிலாஃபத் நம்ம நிலைநாட்டணும். ஏன்னா இந்தியா வந்து முஸ்லிம்கள் ஆண்டதுனால இது வந்து ஆக்குபைட் இஸ்லாமிக் லேண்ட், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இஸ்லாமிய நிலங்கள், அதனால நம்ம ஜிஹாத் செய்யறோம். அப்ரசிவ், ஏன்னா இவங்க கிளியரா சொல்றாங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து ஜிஹாத் வந்து இது வந்து ஒஃபென்சிவ் ஜிஹாத் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஹிஸ்புத் தஹ்ரீர் எழுதியிருக்காங்க. அந்த கான்செப்ட்ல தானே நீங்க ஆளுங்களை கொண்டு வரீங்க. இல்ல வாட் இஸ் த கான்செப்ட்? வேற என்ன உங்களோட கான்செப்ட்? இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன? வேற என்ன காரணம் இருக்கு? இதுதான். ஒரு வார்த்தையை மட்டும், ஒரு வார்த்தையும் தப்பா இருக்கா இல்லையா? ஒரு வார்த்தையும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கா இல்லையா? ஒரு வார்த்தை வந்து கம்யூனல் ரிலேஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கா இல்லையா? அதுதான் பாக்கணும். அந்த ஒரு வார்த்தையை விட்டுடுங்க, நான் அது வந்து அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க சொல்லி வெளியே வந்துருங்கள. அந்த ஒரு வார்த்தையை அவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க, நான் அப்படி சொல்லல, சொல்லி வெளியே வாங்க. யார் வேணான்றான்? எந்த கோர்ட் உங்களுக்கு பெயில் கொடுக்காது? எந்த கோர்ட்டும் பெயில் கொடுக்கும்ல. ஓகே, கடைசியா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எஃப்ஐஆர்ல உள்ள விஷயம் இல்ல, இது சம்பந்தமான மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்தி, ஒரு ரகசிய கூட்டங்கள் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரகசிய கூட்டங்கள் போட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ப்ராப்பரா வந்து இன்வைட் பண்ணி சோசியல் மீடியால அழைப்பு கொடுத்து கூட்டின கூட்டம் எப்படி ரகசிய கூட்டம்னு சொல்ல முடியும்னு ஒரு நியாயமான கேள்வி முன் வைக்கிறாங்களா? சோசியல் மீடியா யாருக்கு அனுப்புனாங்க?
பிரஸ் பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புனாங்களா, இல்ல வந்து தமிழ்நாடு பிரஸ் சென்னை பிரஸ் கிளப்க்கு அனுப்புனாங்க? யாருக்கு சோசியல் மீடியால நீங்க வந்து உங்களுடைய ஆளுங்களுக்குள்ளேயே ஒரு இது கொடுத்துட்டு நீங்க ஒரு அனுப்புனீங்கன்னா சரி, நீங்க ஓப்பனா வந்து யூடியூப்ல வந்து இதெல்லாம் ஓப்பனா வந்திருக்கு சோசியல் மீடியால. நான் இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நீங்க உங்களுக்கு குரூப்ல போட்டுக்கிட்டா, இல்ல பிரஸ் கிளப்க்கு அனுப்புனீங்களா, இல்ல யாருக்கு அனுப்புனீங்க நீங்க? இது வந்து சீக்ரெட்டே இல்ல. சரி, பார்ட்டி மீட்டிங் கிடையாது சார். இது எத்தனை ஆர்கனைசேஷனோட மீட்டிங்கள் நடக்கு, அதெல்லாம் பிரஸ் கிளப் இல்ல, அதுதான் சார். இது சீக்ரெட் மீட்டிங் இல்ல. இது வந்து ஓபன் மீட்டிங் சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணி பெயில் வாங்கிட்டு போங்களேன், ட்ரையல்ல ப்ரூவ் பண்ணிட்டு போங்களேன். அப்படி இருந்ததுன்னா இது பெரிய விஷயமே கிடையாது. நீங்க போடுங்க. நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்தேன், நீங்களும் வாங்க நீங்க வந்து கவர் பண்ணுங்கன்னு. நான் அவருக்கு கொடுத்தேன், நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தேங்க, இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்குறதுக்காக கொடுத்தேன். காட்டுங்களேன். நாங்க வந்து சிட்டி இதுக்கு கொடுத்தோம், செக்ஷனுக்கு கொடுத்தோம். ஏதோ ஒன்று சொல்லுங்க, ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டு பெயில் வாங்கிட்டு போங்களேன். இது சீக்ரெட்னா இப்போ ஓப்பன்னா பண்ணிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க பெயில். நாங்க எல்லாரும் கொடுத்துருக்கோம் பாருங்க. பிரஸ் டெஸ்ட்க்கு கொடுத்துருக்கேன், சென்னை பிரஸ் கிளப்க்கு கூப்பிட்டு அவங்களாம் வந்தாங்க, அவங்களாம் வந்து இது கவர் பண்ணாங்க, சொல்லிட்டு போங்களேன். இல்லன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாங்க இது ரெக்கார்ட் பண்ணோம், ரெக்கார்டு போட்டு கேட்டுக்கங்க, இதுல என்ன சீக்ரெட் இருக்கு. சிம்பிளா பண்ணிட்டு போயிடுங்களேன், பெயில் வாங்கிட்டு போலாம்ல. இல்ல சார், ஜெயிச்சு போலாம்ல. இல்ல, நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி திரும்ப வலியுறுத்துறேன். இப்ப என்னன்னா, எத்தனையோ ஆர்கனைசேஷன் நடக்குது, எத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு, அவங்கெல்லாம் அவங்களுடைய இன்டர்னல், அது செயற்குழு பொதுக்குழுன்னு வச்சுக்கிடுங்களேன், அதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய குரூப்புக்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க, அவங்களுடைய பார்ட்டி மெம்பர்ஸ் சார்ந்தவங்கள தான் கூப்பிடுவாங்க. அதை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க, சிலது பண்ணுவாங்க, பண்ணால் கூட அவங்க தான் இன்டாக்டில் வச்சுக்கிடுவாங்க. அதை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து சில இப்போ மோஸ்ட் ஆஃப் த கூட்டங்கள் நடத்துறது இல்லை. அப்ப அதெல்லாம் வந்து ரகசிய கூட்டம் சொல்லப்படாம இவங்கள மட்டும் சரி. இப்போ நீங்க சொல்ற எல்லா அமைப்புகள் வந்து டெமோக்ரஸி நம்புறது வந்து அன்இஸ்லாமிக், இது வந்து ஒரு பெரிய குற்றம், இது வந்து டெமோக்ரஸி வந்து ஏத்துக்க கூடாது, இது வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிரு, இந்தியால அந்த மாதிரி பேசக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி பேசுறீங்களா? இல்ல நீங்க ஆல்ரெடி பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் தான் நடத்திருக்கீங்க, சோஷியல் ஆர்கனைசேஷன் நடத்திருக்கீங்க, அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பத்தி நீங்க பேசுறீங்க? இல்ல, நான் வந்து நம்ம அந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ரெகுலர் முஸ்லிம் ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி சொல்றீங்க. ரெகுலர் முஸ்லிம் ஆர்கனைசேஷன்ஸ் உடைய ப்ரோக்ராம் ஹெச்டி மாதிரி இருக்கா? இல்ல தேவையும் கிடையாது. அவங்க வந்து ரெஜிஸ்டர்டா இருக்காங்க, இது பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்காங்க, சோஷியல் ஆர்கனைசேஷனா இருக்கிறாங்க, அவங்க ஒர்க் எல்லாம் பண்றாங்க. ஓகே, லாட் ஆஃப் ஒர்க்ஸ் நானும் பாக்குறேன், கமெண்டபிள் ஒர்க் தே ஆர் டூயிங். ஈவன் so many they are doing lot of social work. Political பார்ட்டியா இருந்தா கூட சோஷியல் ஒர்க் எல்லாம் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. சோஷியல் ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு விங் கூட இருக்கு. they are all doing. அவங்கலாம் வந்து இப்படி சொல்றாங்களா? சப்வர்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி பத்தி பேசியிருக்காங்களா? இப்படி எல்லாம் பேசியிருக்காங்களா? ப்ளீஸ் சொல்லுங்களேன். அவங்க அப்படி பேசி இருந்ததுன்னா அவங்களும் இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா there is some defense. அவங்க அப்படி பண்றது இல்லைல்ல. சோ அவங்களுக்குள்ள இன்டர்னல்லே அவங்க சொல்லிக்கலாமே, call for a meeting, have a meeting inside, discuss your party affairs, உங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ பத்தி பேசுங்க. யாரும் கேட்க போறது இல்லைல்ல. உங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டி என்ன? அதர் than saying sabotaging the constitution, sabotaging the communal harmony வந்து உடைக்கிறத தவிர, இந்து முஸ்லிம் யூனிட்டியா நான் முஸ்லிம் யூனிட்டியை உடைக்கிறத தவிர வேற ஆக்டிவிட்டி உங்களுக்கு எதுனா இருக்கா? அதனால நீங்க சீக்கிரட்டா பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து we should allow அப்படி எதுவுமே இல்லையே. அப்போ நீங்க ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு நீங்க அப்படி எல்லாம் வந்து சீக்ரெட் மீட்டிங் போட்டீங்கன்னா பீப்புள் சொல்லுவாங்கதான், சீக்ரெட் மீட்டிங் போட்டாங்க, இதுல வந்து இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு, அது நோபடி கேன் ஃபைண்ட் ஃபால்ட்ல. உங்களுக்கே தெரியும், ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது, சீக்ரெட்டா ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போட்டாங்க, கடைசியில வந்து அது வந்து யார் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எத்தனை பேர் ஜெயில போயிட்டு உள்ள இருக்கிறாங்க, எத்தனை பேர் வெளியே இருக்காங்க, அந்த மேட்டர் உங்களுக்கு தெரியும். அதனால சீக்ரெட் மீட்டிங் அவங்களுக்கு போடுறதுக்கு உரிமை இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா சீக்ரெட் மீட்டிங் போடுற பார்ட்டியோடைய கேரக்டர் என்ன, இந்த மாதிரி கேரக்டர். சோ அது ஒரு ஒரு இது தானே, மீட்டிங் ஆஃப் மைண்ட் தானே, அது சொல்லுவாங்க தானே, சொல்லாம இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பா. மொத்தத்துல இப்ப அவங்க சொல்றது என்னன்னா, தனி மனித சுதந்திரம், தாராளமயம், அதாவது எல்லாமே பெரிய தீங்கு அப்படின்னு அவங்களுடைய பிரச்சாரங்களை சொல்றாங்க.
ஆனா இப்போ அவங்களே வந்து இது வந்து எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு அவங்க எதெல்லாம் தீமைன்னு சொல்ற விஷயங்களையும் சேர்த்து சொல்றாங்க. இது ஒரு முரண்பாடாகத்தானே பார்க்கப்படுது. சார் கருத்து அது சுதந்திரம் இது இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் வந்து கான்ஸ்டியூஷனை உடைக்கக்கூடிய, தகர்க்கக்கூடிய, கம்யூனல் ரிலேஷன்ஸை தகர்க்கக்கூடிய கம்யூனல் ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு உரிமை இருக்கா? இல்ல வந்து நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் மாதிரியா இவங்களை யூஸ் பண்ணிட்டு வேற ஒரு நாட்டுல அவங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்க வந்து ஆட்சி மாற்றுறதுக்காக யூஸ் பண்றதுக்கு நம்ம யுஎஸ்ஏவா? அவங்க தான் யுஎஸ்ஏயும் பிரிட்டன் தான் இவங்களை வந்து வச்சுக்கிட்டு 2001லயே வந்து அவங்க சொல்றாங்க கிளாஷஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜல்லூம் அப்துல் மஜீத் ஜல்லூம் 1977ல என்ன புக் எழுதினாரோ இப்போ நீங்க அதை சொல்றீங்க. அப்போனா வாட் இஸ் த கான்செப்ட்? இவங்களுக்கு இந்த அந்த கவர்மெண்ட்டுக்கு இவங்களோட தேவைப்படுது, அதான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி டெரரிசம் அக்ராஸ் தி வேர்ல்ட் பண்ணிட்டு இருக்கா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இவங்களுக்கு தேவை, அதனால வந்து ஓகே வி வில் யூஸ் இட் எல்ஸ்வேர். வி ஆர் நாட் அமெரிக்கா டு அலவ் யூ இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம். வி cannot allow you to speak. இங்க வந்து கம்யூனல் amity is வெரி மச் தேவையான ஒரு இது. அந்த மாதிரி லீடர்ஸ் உருவாக்குங்க. உங்களுடைய நீங்க சொல்றீங்களா கிலாபத் மூவ்மெண்ட், அதோட ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் தான் டாக்டர் அஜ்மல் கான். அஜ்மல் கான் மாதிரி ஒரு லீடரை உருவாக்கி காட்டுங்க. நீங்க ஏன் காட்ட முடியாது? உங்களால பண்ண முடியும், பட் உங்களோட கான்செப்ட் வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னைக்கு வந்து பெட்ரோ டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அன்னில இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஐடியாலஜி இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு இல்லையா? That has caused a lot of destruction. நல்ல பல விஷயங்களை நாம வந்து விவாதிச்சிருக்கோம். இது வந்து அநேகமா நாம வந்து அந்த வழக்கின் போக்குக்குள்ள போகாம மேலோட்டமான வைக்கப்படக்கூடிய கருத்துகள், அதற்கு நமக்குள்ள ஒரு மேலோட்டமான பார்வைகளை மட்டுமே முன் வச்சிருக்கோம். இது நிச்சயமாக யாருக்கும் ஆதரவானதும் எதிரானதும் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி கொண்டு, இது பற்றியான ஒரு விவாதம் வந்ததன் காரணமாக நமக்கு எழுந்த பல கேள்விகளை, மக்களுடைய வந்த கேள்விகளுக்கான ஒரு பதில் பெறுகின்ற ஒரு முயற்சியை இந்த காணொளி என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய மேலான நேரத்தை வழக்கறிஞர் அவர்கள் எங்களுடைய மேலான நேரத்தை எங்களுடைய நேயர்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. இதன் மூலமாக இந்த கேள்விகளுக்கு ஒரு புதிய ஒரு பரிணாமம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறோம். நிச்சயமாக இது இது துவக்கமாகவே இருக்க போகிறது, நிச்சயமாக முடிவாக இருக்க போவதில்லை இது போன்ற விவாதங்கள். இனி வருங்காலங்களில் இது போன்ற விவாதங்களை தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவீர்கள் நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி. Sorry. வலைக்கம் சலாம்.